நிறைய பேருக்கு இன்றைக்கி எதிரிகளால் தொல்லை, திருஷ்டி உபாதைகள், சத்ரு உபாதைகள், ஏவல், பில்லி, சூனியம், கடன் வழக்கு, தீராத வியாதி, தீராத கடன் மாதிரி நிறைய தோஷங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் தீரணும்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை அன்றைக்கி இரவில் 8 மணிக்கு காளி கோயிலில் போய் அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றி ஒரு செவ்வரளி புஷ்பம் சரம் வாங்கி சாத்தி 3 எலுமிச்சம்பழத்தை அந்த காளி சன்னதியில் வச்சு 9 பிரதட்சணம் பண்ணி அந்த காளிக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி சிகப்பு குங்குமம் தடவி தலையை சுற்றி 3 தடவை சுற்றி வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி ரோட்டில் பிழிஞ்சு எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை மறுபடியும் 2ஆக வெட்டி சிகப்பு குங்குமம் தடவி வீட்டு தலைவாசலில் வச்சாலே அது சீக்கிரமாகவே இந்த தோஷங்கள்லாம் தீர்ந்துடும். இது அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்தபடி 9 வாரத்துலையும் பண்ணலாம், இல்லை 9 அமாவாசையும் பண்ணலாம். பில்லி சூனியம் சொல்லக்கூடிய அந்த பூத பிரேத பிசாச ஆபிசார தோஷங்களை சௌக்கியமாக